சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ கேள்வி பதிலுக்கான ஆன்சர் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முடி கொட்டுறது நிற்கிறதுக்கு என்ன செய்யணும்னு லதா மணிமாறன் கேட்டிருக்காங்க. முடி கொட்டுறது நிற்கிறதுக்கு, முடி நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருந்தோம்னாலே முடி கொட்டாதுப்பா. நல்லா ஹெல்த்தியாக கீரை பழங்கள் எல்லாம் சாப்பிடணும். உடம்புல தேவையான சக்தி இருந்துச்சுன்னா முடி கொட்டவே கொட்டாது. ரெண்டாவது, தூங்கணும், நல்லா தூங்கணும், டென்ஷன் இருக்கக்கூடாது. மண்டையில் அழுக்குப்படியாமல் வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மற்ற நாள் நீங்கள் எப்படி தலையை சுத்தமாக வச்சுக்கணுமோ வச்சுக்கோங்க. முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு தேங்காய் பால் போட்டு, நான் தேங்காய் பால் போட்டு தலையை இது பண்ணுறது நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு செஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, வெங்காயச்சாரையும் அதே மாதிரி நீங்கள் செய்யலாம். வெங்காயச்சாறு ஒரு நாளைக்கு நான் யூடியூப்பில் போடுறேன், அதையும் பார்த்து நீங்கள் தவறாமல் செய்யுங்க. அப்புறம் முடி நல்லா வளர்கிறதுக்கு இன்றைக்கி நிறையா பேர் கேட்டிருக்காங்க. நான் ஆன்சர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். முடி கருகருன்னு வளர்கிறதுக்கு, செம்பட்டையாக இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இதுக்கு முன்னால் உள்ள கேள்வி பதிலில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஒயிட் ஹேருக்கு டிப்ஸு கேட்டிருக்காங்க. ஒயிட் ஹேருக்கு இந்த 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் இது அபரி பொடி ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் விற்கும். மருதாணி பொடியும் நாட்டு மருந்து கடையில் விற்கும். நெல்லிமுள்ளி பொடியும், நெல்லிமுள்ளினா காஞ்ச நெல்லிக்காய் வத்தல், அதுவும் கடையில் விற்கும். அது என்ன செய்யணும், 3 ஸ்பூன் அபரி பொடி, 2 ஸ்பூனு மருதாணி பொடி, நெல்லிமுள்ளி ஒரு 5 கிராம் கூட போதும். இதை எடுத்து நம்ம தேங்காய் 1/4 லிட்டர் சுத்தமான செக்கு தேங்காய் எடுத்து எல்லாத்தையும் அதில் கொட்டி நல்லா கலக்கி அடுப்பில் வச்சு லேசாக சூடேற்றிக்கங்க. சூடேற்றிட்டு அதை நல்லா துணியில் வடிகட்டி கண்ணாடி பாட்டிலில் வச்சு, இல்லாட்டி கண்ணாடி பாட்டிலில் மூடி போட்டு வெயிலில் பாய்ஞ்சுனா வச்சுருங்கப்பா. வச்சுட்டு நீங்கள் டெய்லி அதை தலைக்கு தேய்ச்சி வாங்க, நல்லாயிருப்பா. இதெல்லாம் சரியாயிடும். தீபா குகன்கிறவங்க கேட்டிருக்காங்க. டெலிவரி ஆகி 4 மாதம் ஆகுது, முடி கொட்டுது, என்ன செய்யன்னு கேட்டிருக்காங்க. டெலிவரி ஆகி உங்களுக்கு ஏற்கனவே உடம்புல சத்தெல்லாம், கால்சியம் சத்து, அயன் சக்தியெல்லாம் இல்லாமல் போயிடும். குழந்தைய கவனிக்கிறதுல வேற இருப்பீங்க, உங்களை நீங்கள் கவனிச்சுக்கிற மாட்டீங்க. நல்லா நீங்கள் உங்கள் உடம்பை கவனிச்சுக்கணும். இரும்பு சத்து உள்ளது பேரிச்சம்பழம், கீரைகள், இதுகளெல்லாம் நல்லா சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், முடி கொட்டாது. குழந்தை பெற்றதுனால தான் எங்கள் குழந்தை பெற்று நல்லா வளர்றதெல்லாம் இருக்குப்பா, அந்த சான்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா அப்போ குழந்தை பெற்ற நேரத்தில் நம்ம உடம்பு நல்லா கவனிச்சா முடியும் நல்லா வளர்ந்துட்டு போகுது. நீங்கள் அதை கேர் பண்ணால் விட்டதுனால தான் இப்படி ஆகுது. டெய்லி பேரிச்சம்பழம் மற்ற பழங்கள்லாம் சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை நல்லா சேர்த்துக்கங்க, முடி நல்லா வளரும்ப்பா. பிரபாகர் கலைச்செல்வி, அவங்க ஹஸ்பண்டுக்கு முடி வெள்ளையாக இருக்கான், என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு முதல்ல 2 கொஸ்டினுக்கு மேலே நான் பதில் சொல்லியிருக்கப்பா, அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆகி ஆனந்துங்கிறவங்க கேட்டிருக்காங்க. வயிறு குறைய ஈஸி டிப்ஸ் கேட்டிருக்காங்க. வயிறு குறையிறதுக்கு நான் கஷாயம் போட்டிருக்கேன்ப்பா, யூடியூப்பில் பாட்டி வைத்தியத்தில் போட்டிருக்கேன். அதை பார்த்து கஷாயம் வச்சு குடிங்க. நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பாருங்கள், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா கூட பண்ணுங்க. அந்த வயிறு அமுக்கி செய்கிற யோகாலாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாதம் போயிட்டீங்கன்னா அப்புறம் நீங்களே வீட்டில் அதை செஞ்சுக்கலாம். அப்புறம் காய்கறி கீரைகள்லாம் கொஞ்சம் ஆயில் ரொம்ப சேர்க்காம நல்லபடியாக சாப்பிட்டு ஒரு நேரம் நீங்கள் இயற்கை உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தன்னால் வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சு. 3.5 வயசு பையன் இருக்கான், அதை சாப்பிடவே மாட்டேறான். சாப்பிட்டா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சாப்பிட்றான். 3 நேரம் சாப்பிட்றதுக்குள்ள அப்படான்னு ஆகிப்போகுது. பாப்பா 7 மாதம் பாப்பா வேற இருக்கு, அவ வேற தூங்கிக்கிட்டே இருக்கா, பால் சரியாக குடிக்க மாட்டேங்கிறா. நான் என்ன செய்யட்டும், பெரிய டென்ஷனாக இருக்குன்னு கேட்டிருக்காங்கப்பா. இதுக்கு குழந்தை பசிச்சாதாப்பா சாப்பிடுவாங்க. 3 நேரம் நீங்கள் நல்ல ஒரு சத்தான உணவை கொடுத்துட்டு சாப்பிடுன்னா அவங்களுக்கு நல்லா விளையாடணும். நல்லா விளையாண்டு அப்போ தான் அவங்களுக்கு பசி எடுக்கும். விளையாட விட்டுறணும். விளையாட விட்டா தான் அவங்களுக்கு பசி எடுக்கும். பசி எடுத்தால் தன்னால் அவங்க சாப்பாடு கேட்பாங்க. நீங்கள் விளையாட விடாமல் செய்யாமல் அதுக்கு வாட்ட டிவியை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிற நம்ம குழந்தை நல்லா ஸ்ட்ராங்காக வரணுங்கிறதுக்கோசரம் எல்லாம் ஹெவியான உணவாக 3 நேரம் சாப்பிடுன்னா அவங்களுக்கு பசி எடுக்காமல் எப்படி சாப்பிட முடியும்? பசிச்சா தானே சாப்பிட முடியும், சாப்பிட மாட்டாங்க. அதனால் நல்லா விளையாட விடுங்க பிள்ளைகளை. விளையாட விட்டுட்டு அவங்களுக்கு பசி எடுத்து அவங்களா கேட்பாங்க, அப்போ கொடுங்க, அவங்க சாப்பிடுவாங்க. 3 நேரமும் ஹெவியாக தராங்க, 1 நேரம் லைட்டாக கொடுங்க. பசிச்சு அவங்களா கேட்குற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்கப்பா.
நம்ம பாலை கொடுத்துட்டு உடனே இட்லி சாப்பிட்னா எப்படி சாப்பிடுவாங்க? பாலை கொடுத்துட்டு நல்லா விளையாட விட்டு போட்டு அப்புறம் பசிச்சு ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு தான் பசிக்கும், அப்பதான் சாப்பிடுவாங்க. நீங்க காலையில பாலையும் கொடுப்பீங்க, டிஃபனையும் கொடுப்பீங்க, மத்தியானம் 11 மணிக்கு ஏதாவது கொடுப்பீங்க, சாப்பிட கூட இப்படிலாம் கொடுக்க கூடாதுப்பா. விட்டுறணும். அவங்களுக்கா பசி எடுக்க தான் செய்யும். அப்படி உங்களுக்கு இதாகணும், அவனுக்கு பசி எடுக்கிறது பிரச்சனையா இருந்துச்சுன்னா, வயிற்றுல ஏதாவது பிரச்சனையா இருந்துச்சுன்னா சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஓமம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் லேசா வறுத்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்கப்பா. அது நல்லா கொதிச்சு சிறு தீர வச்சு 1/2 டம்ளர் வரவும் கொஞ்சம் அதில் பனங்கல்கண்டு போடுங்க, 2 பூண்டை தட்டி போடுங்க. போட்டு அதை ஆற்றி குழந்தைக்கு கொடுத்துருங்க. இனிப்பாக இருக்கும். அந்த பூண்டு அந்த ஓமம் சீரகமெல்லாம் வயிறு செரிமானத்தை தூண்டும், பசியை தூண்டும். அப்படி செஞ்சீங்கன்னா அவங்க கொஞ்சம் பசி. ஆனால் நல்லா குழந்தைகளை அவங்களா சாப்பிடணும். 7 மாத பாப்பா தூங்குதுன்னா விட்டுறணும்ப்பா. அவங்க நல்லா தூங்குனா தான் அவங்களுக்கு பசி எடுக்கும். தூங்குற குழந்தைய எழுப்பிக்கிட்டு பால் குடினா குடிக்காதுங்க. அவங்களுக்கு வேணும்னா அவங்களுக்கு அவங்க உடல் மொழி இருக்குல்ல, பசிச்சுன்னா அழுகுங்க. அழுகுற பிள்ளைக்கு தான் பாலுன்னு பழமொழியே இருக்கு. நீங்க தூங்கிக்கிட்டே இருக்கு பால் குடிக்க மாட்டேங்குதுன்னா அவங்களுக்கு தூக்கம் தேவை. தூக்கம் தான் குழந்தைகளை உடம்ப வளர்க்கும். அதனால தூங்குற பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்களா எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடட்டும். நீங்க இதுக்காக வேண்டி டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆனா உங்க உடம்பு கேட்டு போகும். அதனால பசிச்சா அவங்களா சாப்பிடுவாங்க. பாப்பாவுக்கு இப்ப நான் சொன்ன மருந்த பெரிய குழந்தைக்கு 10-30 மில்லி கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைக்கு ஒரு 15 ml ஒரு சங்கில கொடுக்கலாம். பசி எடுக்கும், சாப்பிடுங்க. முகமது ரஃபி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. அவங்களுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தை இருக்கான், ஒரு ஆம்பளை குழந்தை வேணும். இதுக்காக வேண்டி ஏதாவது மருந்து எடுக்கணுமா, இல்லை ஏதாவது இதுக்கு வழி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இது நான் இறைவன் கொடுக்கறதுப்பா குழந்தையெல்லாம். நீங்க 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, அதனால ஆம்பளை பிள்ளை வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க. 3வது பொண்ணா போட்டா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு வேற மருந்தெல்லாம் கிடையாதுப்பா. அது இறைவன் பார்த்து கொடுக்கறது நம்ம ஏத்துக்கிறதப்பா வேணும். என்ன 2 பொண்ணு இருந்தா 2 பொண்ணையே நம்ம அழகா வளர்க்கலாம்ப்பா. நம்ம 3வது ஆண் குழந்தைக்கு எதிர்பார்த்துட்டு அது பொண்ணா போச்சுன்னா அது நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல நீங்க பாருங்க, ஆண் குழந்தை பிறந்தா பிறக்கட்டும், அதுக்கு மாரி பெண் குழந்தை பிறந்தாலும் பிறக்கட்டும் அப்படின்னு நீங்க அது 3 பெண் குழந்தை இருந்தாலும் தப்பு கிடையாது. அதனால நீங்க தைரியமா இருங்க. எதுக்கு மருந்து இருந்தாலும் ஒண்ணும் கிடையாது. யார்கிட்டையும் கேட்டு நீங்க எதையும் வாங்கி சாப்பிட்றாதீங்க. இறைமதிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. 11 வயசு பெண் குழந்தை தெளிவா பேச மாட்டேங்கிறாளாமா. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் மருந்து ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவ தெளிவா பேச மாட்டேங்கிறா அப்படின்னா அவளுக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். தன்னம்பிக்கை இல்லாம இருக்கா, பயத்தோட இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ அவ பயத்தை தெளிய வச்சு அவளுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கணும். நீங்க தன்னம்பிக்கை எப்படி கொடுக்கறதுன்னா, அவளை எது எடுத்தாலும் அவளை முழுக்க நிப்பாட்டணும். அவன் ஒரு சின்ன காரியம், பாராட்டக்கூடாத காரியம் செஞ்சா கூட ஆஹா சூப்பர் இவ கரெக்டா செய்யறா, இனிமேல் இவ சொன்னபடிதான் கேட்கணும், என்ன என்ன பாப்பா இது செய்யலாமா அப்படின்னு கேட்டா சரின்னு சொல்லுவோம். அப்ப பாப்பா சொன்ன மாதிரி செஞ்சா கரெக்டா இருக்கு அப்படிங்கும் போது அவளை ஒஸ்தி பேசும்போது அவளுக்கு ஒரு சரி நம்ம செய்யறதெல்லாம் கரெக்ட், நம்ம நல்லா தெளிவா செய்யணும்னு அவளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். அவளை பாராட்டிக்கிட்டே இருங்க. தன்னால அவள் நல்லா தெளிவா பேசுவா. அப்படி தெளிவா பேசாத பிள்ளைகளுக்கு நாங்கெல்லாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் போவோம். எங்க பேரம்பேட்டி எல்லாம் 1-2 பேசாம இருந்துச்சுங்க. இப்படித்தான் அரையும் குறையமா பேசுவாங்க. அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே பேசிட்டு வருதுங்கப்பா. அது என்னமோ எங்களுக்கு, நான் உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நீங்க முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பவுல் ஜேம்ஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகளாம். அந்த 2 குழந்தைகளுக்கும் ஃபுல்லா பால் கொடுக்க முடியாது, தாய்ப்பால் கொடுக்க முடியாதுன்னு ஊட ஒரு 2 தடவை புட்டிப்பால் கொடுக்குறாங்களாம். ஆனா அந்த குழந்தைகளுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகி வயிறு பொறுமி இருக்கு போல. அதனால அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்குறாங்க. நீங்க கொடுக்குற பால்லப்பா கொஞ்சம் ஓமம் இருக்கு பார்த்தீங்களா, ஓமத்தை மொத்தமா நீங்க வறுத்து ஒரு 50 கிராம் ஓமத்தை வாங்கி வறுத்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு நீங்க அந்த புட்டிப்பால் கொடுக்கும்போது அந்த ஓமமும் ஒரு சிட்டிகை எடுத்து போட்டு ஆட்டி கலந்து கொடுத்துருங்க. கேஸ் ஃபார்ம் ஆகாதுப்பா. பாத்திமாங்கிறவங்க குளியல் பொடி, நீங்க அந்த காலத்துல குளிச்சிருப்பீங்கல்ல, அந்த குளியல் பொடி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் யூடியூப்ல குளியல் பொடி போட்டிருக்கேன்ப்பா, அதை பார்த்து நீங்க குளிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும்ப்பா. பாஸ்கர் சீனிவாசன் கேட்கிறாரு. காலையில எந்திரிக்கும் போதே அவருக்கு குடலை பிரட்டிக்கிட்டு ஒரு மாதிரியா வருதாம்மா, ரொம்ப டயர்டா இருக்குதான். இதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காரு. காலையில் எந்திரிக்கும் போதே குடலை பிரட்டி அவங்களுக்கு பித்தம் உடம்புல ஜாஸ்தி ஆயிருக்கு போலப்பா. பித்த உடம்பு சூட்டுனாலதான் உடம்புல பித்தம் ஆகிறது. நீங்க நல்லா சரியான தூக்கம் வேணும். 2வது நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை இஞ்சி சாறும் தேனும் குடிக்கணும். கொஞ்சம் இந்த தனியான்னு சொல்றோம்ல, கொத்தமல்லி விதை,
அதை அரைச்சி இல்லாட்டி மிக்சியில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி தண்ணியை ஊற்றி கலக்கி வடிகட்டி அதை வாரத்துக்கு ஒருக்க குடிக்கலாம். மாற்றி மாற்றி குடிச்சுட்ருங்க. இந்த பச்சை கொத்தமல்லி இலை இருக்கும் பார்த்தீங்களா, அதை அடிக்கடி சட்னி வச்சு தோசையிலே இட்லியை வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பித்தம் குறையும்ப்பா. தேய்ச்சி குடிக்கணும்ப்பா. வாரம் 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குடிங்க. சூடு குறையும், பித்தம் குறையும். தாமுங்கிறவங்க சொல்லியிருக்காங்கப்பா, நான் ஆப்பம் போட்டு செஞ்சு காட்டினேன். நல்லா மொறு சுற்றி மொறு நடுவில் அப்படி பந்து மாதிரி வந்துச்சு. பார்த்தாங்க அதே மாதிரி செஞ்சேன், ஆனால் அவங்களுக்கு அப்படி வரலையா. நான் செஞ்சேன், எங்களுக்கு மொறுன்னு வரலையே, என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. மொறுன்னு வர்றதுக்குப்பா ஆப்பமாவு தண்ணியாக இருக்கணும்ப்பா. தண்ணியாக இருக்கணும். அதில் கொஞ்சம் நம்ம ஆப்பச்சோடா, பேக்கிங் சோடா போடணும். கொஞ்சம் நான் தான் போட்டு காட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பார்த்து தண்ணியாக இருக்கணும். அப்படியே ஒரு பெரிய கரண்டியில் எடுத்து ஒரே சைன்னு ஊற்றணும். அப்படியே நல்லா அலசி விடணும். அலசி விட்டா சுற்றி லேசாக ஒட்டிக்கணும். நடுவில் மந்தம் அடிக்கும். அந்த சிறு தீயில நம்ம மூடி வச்சு வேக வச்சோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு சுற்றி லேசாக செவந்து வரும். அப்படி எடுத்தோம்னா மொறுன்னு இருக்கும்ப்பா. நீங்கள் அந்த இன்னும் கொஞ்சம் இன்னொரு தடவை நீங்கள் அதை நல்லா பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. எஸ்இஎன் அப்படிங்கிறவங்க பொடுகு பிரச்சனைக்கு என்ன செய்யுதுன்னு கேட்குறாங்க. பொடுகு பிரச்சனைக்கு நான் சொன்ன தேங்காய் பாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வெங்காயத்தை 2 பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைச்சி அதை துணியில் அந்த சாத்தை வடிகட்டிட்டு ஒரு 100 மில்லி 75 மில்லி அளவு வரும். அதை நல்லா ஒரு ஸ்பூனில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மண்டை பூரா நினச்சிக்கிட்டு அப்புறம் 2 விரலை 3 விரலை வச்சு இப்படியேவும் ரைட்டில் லெஃப்டில் இப்படியே திருப்பி மண்டை பூரா மசாஜ் செஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் குளிங்க. நீங்கள் அதை சரியாக வேறு வடிகட்டிலாம் வடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வெங்காயத்தோட இது தேங்காயோட திப்பியெல்லாம் போய் மண்டையில் போய் ஒட்டிக்கிட்டு அப்புறம் அது வர்றது கஷ்டமாக இருக்கும். அதனால் சுத்தமாக வெள்ளை துணியில் வடிகட்டிக்குங்க. அப்படி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பொடுகு தொலை தீரும். 2வது பொடுகு மண்டையில் இருந்தால் நீங்கள் அடிக்கடி தலைக்கு குளிக்கணும்ப்பா. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் தலைக்கு குளிச்சா உங்களுக்கு பொடுகு தொலை இருக்காது. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.